ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து வீட்டிலையே மசாலா உதிராமல் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து வஞ்சரம் ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மசாலாவை வந்து எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கவுச்சி ஸ்மெல் போகணும். அதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கால்வாசிக்கு மேலேயே வந்து அந்த மீனில் கவுச்சி ஸ்மெல் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மசாலா சேர்க்குற ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். இல்லாட்டி வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையே கெடுத்துரும். ஸோ எந்த ஃபிஷ்னாலும் சரி, நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி வந்து நம்ம அந்த டிஷ்ஷில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாதிரி தான். ஸோ மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இடி உரலில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து அது வந்து ஃபைன் பவுடர் மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேடாக பவுடராக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம அந்த சின்ன வெங்காயம் அரைக்கிறோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து எனக்கு காரம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் வந்து நம்ம லைட்டாக தடவி மட்டும் வச்சா போதும். ரொம்ப வந்து அது பைண்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம மேலே வந்து பூசி விட்டாலே போதும். அந்த மாதிரி இருந்தாலே போதும், நல்லாவே வந்துடும். ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைனாக வந்து தடவி வச்சுட்டு நம்ம அதை இன்னொரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்க்கும் இந்த மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது வந்து அது ரெஸ்ட்டில் இருக்கணும். மேரினேஷன் ஆனுச்சுன்னா இந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ்ஷில் வந்து மசாலா எந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு. இப்போ நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து அதாவது இந்த மாதிரி மசாலா மேரினேஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதே நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கருவேப்பிலை வந்து அப்படியே அந்த இதோடு சேர்த்துருக்குறேன். அதை மேலே வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் போதும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணோம் அப்படின்னாலே அந்த மசாலா வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து திருப்பணும். நம்ம வந்து திருப்பும்போது அந்த ஃபிஷ்ஷோட மசாலாவோட சேர்த்து வரலனாலே அந்த ஃபிஷ் மசாலா வந்து நல்லா குக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டைம் நம்ம திருப்பி பார்க்கும்போதே வரலன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே திரும்பி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். எண்ணெயும் வந்து அவ்வளோ குடிக்காது இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணும்போது. சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வீட்லேயே பண்ணியாச்சு. நீங்கள் இதில் லெமன் அப்படியே மேலே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.